நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், சாத்தான பட்டினி போட என்ன செய்யணும்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன செய்யணும்? நீங்களும் நானும் கல்லாய் மாறணும். நீங்களும் நானும் எதுவாக மாறணும்? கல்லாய் மாறணும். ஏன்னா கல்லைத்தான் அவன் ரொட்டியாய் அப்பமாக மாற்ற சொல்கிறான். ஆனால் நம்முடைய இயேசு உங்களையும் என்னையும் ஒரு ஜீவனுள்ள கல்லாய் மாற்ற விரும்பினார். அதனால் கற்களை இயேசு அப்பமாக ரொட்டியாக என்ன செய்யவில்லை, தண்ணீரை ரசமாக மாற்றினார், மதுரமுள்ள ரசமாக மாற்றினார். ஆனால் கல்லை ரொட்டியாக அல்லது அப்பமாக மாற்றவில்லை. ஆனால் தன்னையே ஒரு அப்பமாக என்ன செய்தார்? கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ கல்லின் ஜீவியம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தூங்கக்கூடாது. அங்கே இங்கே நவுடி பறக்க இடத்துலாம் கஷ்டப்பட்டெல்லாம் இருக்கக்கூடாது. நல்லா கவனிங்க. கல்லின் ஜீவியம் என்று சொல்லும் பொழுது அது உங்களுக்கு மட்டுமல்ல, எனக்கும் பொருந்தக்கூடிய காரியங்கள், நம்ம எல்லா பேருக்கும் பொருந்தக்கூடிய காரியங்கள். இந்த கல் உறுதியானது. 5 கூழாங்கல்ல தான் தாவீது தன்னுடைய அடைப்பை பையிலை போட்டான். அதில் ஒரு கல்லை எடுத்து தான் கவனில் வச்சு கோலியாத் மேலே எறிந்தார். அது நெற்றியில் அப்படியே பதிஞ்சிருச்சு, கீழே விழுந்தான். அப்போ கல் எவ்வளோ உறுதியானது பாருங்க. பொதுவாக ஊரில் நீங்கள் பார்த்து பாருங்க, நாயாக இருக்கட்டும், குரங்காக இருக்கட்டும், வேற ஏதாவது சின்ன மிருகங்களாக இருக்கட்டும், சும்மா குனிஞ்சு ஒரு கல் எடுக்கிறது மாதிரி அப்படி எடுத்து ஆக்ஷனில் போனாலே எல்லாம் என்ன ஆகுது? ஓடும். அப்போ கல்லுன்னு சொன்னால் எல்லாருக்கும் என்ன உண்டு? அப்போ ஆண்டவர் உங்களையும் என்னையும் எதுவாய் மாற்ற விரும்புகிறாரு? கல்லாய் மாற்ற விரும்புகிறார். இப்போ இந்த கல்லை தான், இந்த கற்களை கொண்டு தான் கட்டிடத்தை என்ன செய்கிறார் ஆண்டவர்? சொல்லுங்க. கட்டிடத்தை கட்டுகிறார். அதை ஒரு பரிசுத்த ஆலயமாக கட்டுகிறார். கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்திலே அவர் வாசமாய் இருப்பதில்லை. அப்போ உங்களையும் என்னையும் ஆண்டவர் கற்களினாலே கட்டுகிறார். ஆனால் தான் கொஞ்சம் பேர் ஞான ஸ்நானம் எடுக்கிறதுக்காக யோவான் ஸ்நானன்கிட்ட வந்தான். வந்தவன் ஒருத்தனும் பாவத்தை அறிக்கை பண்ணலை. ஏதோ யோர்தான் நதியில் ஞானஸ்நானம் கொடுக்கறத கேள்விப்பட்டான். சரி, எல்லாருக்கும் மனசுலையும் ஒரு எண்ணம் வந்தது, ஞானஸ்நானம் எடுத்தால் எங்கே போகலாம்? பரலோகம் கிடைச்சோம். அப்போ அந்த மனநிலையில் பாவத்தை ஒன்றும் அறிக்கை பண்ணாமல், விசுவாசம் இல்லாமல் என்ன வருகிறான்? திரள் கூட்டமாக யோர்தான் நதியில் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்காக ஜனங்கள் வருகிறத பார்த்த உடனே ஃபஸ்ட்டு வார்த்தையே, நீங்கன்னா சர்ச்சுக்கே வரமாட்டிய. இந்த ஆளுக்கிட்ட ஞானஸ்நானம் எடுக்க போனால் இவர் என்ன பேர் சொல்லி எங்களை கூப்பிடுறாரு? நம்ம ஆட்கள் உடனே சொல்லுவான், இந்த பாஸ்டர் கெட்ட வார்த்தை பேசிட்டார். நீ பாம்புக்கு குட்டின்னு சொன்னா சொல்லுங்க. உங்களே பார்த்து நீ பாம்புக்கு குட்டியாகுன்னு சொன்னா நீங்க நாளைக்கு சர்ச்சுக்கு வருவீங்களா? நம்ம அல்லைங்களும் வர்றதில்லை. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. இப்போ நம்மளை பார்த்து யாரை பார்த்தாவது பாம்புக்கு குட்டின்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? வர மாட்டோம். என்னை போய் பாம்பு குட்டின்னு சொல்லிட்டாரு. பேதுரை பார்த்து இயேசு எனக்கு பின்னாக போய் சாத்தானேன்னு சொல்லிட்டார். அவன் தான் மூத்த அப்போஸ்தலன். அவனுக்கு சாத்தானேன்னு சொல்லிட்டார். என்னையே போய் சாத்தான்னு சொல்லிட்டாரா? பேதுரு அந்த கேள்வி கேட்கல. நல்லா கவனிங்க.
ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு எல்லாம் வந்தான் யோர்தான் நதியில். விரியன் பாம்பு குட்டிகளேன்னு சத்தம் கொடுத்து, ஆபிரகாம் எனக்கு அப்பான்னு நீ சொல்லிட்டு தெரியாத, தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு, அப்ப இந்த கல்லுனால அங்க ரொட்டி உண்டாக்க மாட்டாரு, அப்பம் செய்ய மாட்டாரு, ஆனா இந்த கல்லுனால பிள்ளைகளை உண்டு பண்ண அவர் வல்லவர். ஹல்லேலூயா. நீங்க கல்லானா இந்த கல்லுனால பிள்ளைகளை உண்டு பண்ண அவர் வல்லவர். அதனால்தான் பேதுருவை பார்த்து சொன்னாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை. அப்ப கல்லுக மேல சபையை கட்டும் பொழுது பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள முடியாது. அப்ப நீங்களும் நானும் ஒரு கல்லா மாறிட்டோம்னா சாத்தான என்ன செய்யலாம்? பட்டினி. அப்ப எத்தனை பேர் விரும்புறீங்க சாத்தான பட்டினி போடணும்னு? அயடாக்கா கையே தூக்கல, கவனம் இங்க இல்லை. சோதரம், நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, அப்படி இருக்கிறீங்களா? அப்படி இருக்காது. சோதரம், அப்ப சாத்தான பட்டினி போடணும்னா நீங்களும் நானும் எதுவா மாறணும்? சரி, இப்ப கல்லா மாறணும்னா என்ன செய்யணும்? கல், நான் ஆல்ரெடி சொன்னேன், கல் எப்படிப்பட்டது? உறுதியானது. உறுதியானது. ஒன்று போட்டாலும் நல்ல அழகா பதிஞ்சிரும். சரியா? சரி. அப்போ நீங்களும் நானும் கல்லா மாறுதுன்னா வேத புஸ்தகம் என்ன சொல்லுது அதை தான் நம்ம இப்போ கொஞ்சம் தியானிக்க போகிறோம். சரியா? நீங்கள் எல்லாரும் கல்லாய் மாறணும். அதுக்காக வேண்டி இந்த கற்கள் என்ன செய்யும்? போட்ட இடத்திலே இருக்கும். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னேன், நம்முடைய ஆண்டவரை குறித்து பார்க்கும் பொழுது அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆதியில எப்படி இருக்கிறவராக இருந்தாரோ அதே போலவே இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர். அவரே ஆதியும் அந்தமானவர். அவர் நாட்களின் துவக்கம் நாட்களின் முடிவும் அவரே. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவரை போலதான் அவருடைய பிள்ளைகளும் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் என்ன செய்கிறாரு? விரும்புகிறார். அதுக்கு என்ன செய்யணுமா? வாசிக்கலாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 58வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதில் இருந்து சில காரியங்களை உங்களுக்கு சொல்லித் தரும்படியாக கர்த்தர் வாஞ்சிக்கிறார். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. அல்லேலூயா. இந்த வசனத்தில் கர்த்தருக்காக நீங்கள் படுகிற பிரயாசம் மனுஷனுக்காக படுகிற பிரயாசம் அல்ல, குடும்பத்துக்காக நீங்கள் எடுத்த பிரயாசம் அல்ல, உங்களுடைய சொந்த வேலைக்காக நீங்கள் எடுத்துக்கொண்ட பிரயாசத்திற்காக அல்ல, கர்த்தருக்காக எடுத்த பிரயாசங்கள். ஒருவேளை சுவிசேஷம் அறிவிக்கிறதற்காக எங்க கூட நீங்க வந்திருக்கலாம், பல இடங்களுக்கு ஜபத்துக்கு நீங்கள் வந்திருக்கலாம்,
ஆலயத்தில் பல வேலைகள் ஆண்டவருக்காக நீங்கள் செய்திருக்கலாம். இதெல்லாமே கர்த்தருக்காக நீங்கள் செய்த அல்லது எடுத்துக்கொண்ட பிரயாசங்கள். இப்போ இந்த பிரயாசங்கள் இது விருதாவாய் போகாது. நீங்கள் எடுத்துக்கொண்ட எந்த ஒரு பிரயாசங்களும் விருதாவாய் இராது என்று அறிந்து முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் உறுதிப்பட்டவர்களாய், அசையாதவர்களாய். கல் அசையாது, கல் உறுதியானது. அப்போ அசையாமல் இருக்கிற, உறுதியாயிருக்கிற இந்த கற்கள் கர்த்தருடைய கிரியையிலே பெருக வேண்டும். ஏன்னா அந்த கற்களை கொண்டு தானே ஆலயத்தை கட்டுறாங்க. அதுதானே மகாராஜாவுடைய நகரமாய் மாறப்போகுது. நல்லா கவனிங்க. கஷ்டமா இருந்தா தண்ணி குடிக்கலாம், ஆனா ஆண்டுடைய வார்த்தை கவனமா கேட்கணும். ஒரு வார்த்தை கூட தரையில கீழே விழக்கூடாது. நல்ல அருமையான சத்தியம். ஏதோ ஆண்டவர் உன்னை குணமாக்குகிறார், ஆசீர்வதிக்கிறார், இந்த மேற்பூச்சான வார்த்தைகளை மட்டும் உங்களை சொல்லி ஆசுவாசப்படுத்தி அனுப்பி விடுகிறதுக்காக அல்ல. நம்முடைய பாவங்களும் நம்முடைய சீர்கேடுகளும் நம்மை விட்டு அகன்று போகணும். ஆண்டவரே, நானும் ஒரு கல்லின் அனுபவத்தில் வர வேண்டும், என்னையும் ஒரு கல்லை போல உறுதியாய் அசையாதவர்களாய் மாற்ற வேண்டும் ஆண்டவரே. அந்த ஒரு உற்சாகம் இருதயத்தில் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நீங்க கேட்பீங்க, நம்ம எதிலெல்லாம் உறுதியா இருக்கணும், எந்தெந்த விஷயத்தில் உறுதியா இருக்கணும்? கல்லாக்கிட்டாரு, கல்லு உறுதியா இருக்குது, அசையாத இருக்கிறது, இருக்கிறவராகவே ஆண்டவரை போல இருக்கிற இடத்துல ஒழுங்கா இருக்குது, அடங்கி இருக்குது. ஆண்டவர் கட்டின இடத்துல ஒழுங்கா இருக்கும். ஏன்னா அது கல்லு. நல்லா கவனிங்க. இப்போ இந்த கல் எதுலெல்லாம் உறுதியா இருக்கணும்? உறுதி இல்லாத கல்லை கொண்டு போய் எங்கேயாவது கட்டடத்தில் வச்சா அந்த கட்டடம் நிற்குமா? சொல்லுங்க. அதெல்லாம் தெரியும். கட்டடம் கட்டுறதுக்கு எப்படிப்பட்ட கல் வேணும்? நல்ல ஸ்ட்ராங்கான உறுதியான கற்கள் வேணும். அதை வச்சு தான் கட்டடத்தை கட்ட முடியும். இப்போ நீங்களும் நானும் உறுதியான ஒரு கற்களாய் மாறினாதான் இந்த சபையை தேவனுக்காக கட்ட முடியும். ரெண்டாவது, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையை ஒரு தேவனுடைய ஆலயமாக நீங்க கட்ட முடியும். மூன்றாவதாக, உங்களுடைய சொந்த வீட்டை ஆண்டவருக்காக நீங்கள் கட்ட முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தான் நீங்க கல்லாகணும். அதுக்கு என்ன செய்யணும்? முதல்ல ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி தருகிறாரு? வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், அதனுடைய 20வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சீசர்கள், ஆண்டவருடைய சீசர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். முதல் வார்த்தை, ஆண்டவருடைய சீசர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். எங்கும் பிரசங்கம் பண்ணினதுனால, அதனால எனக்கு சிலர் சொல்லுவாங்க, இந்த ஆள் அதிக பிரசங்கி. பரவாயில்ல, நம்ம அதிக பிரசங்கி தான். பவுலுக்கு ஒரு வார்த்தை பேர் கொடுத்தாங்க, வாயாடி. என்ன பேர் கொடுத்தாங்க? ஏன்னா இவங்க புறப்பட்டு போன இடத்துல எல்லாம் பிரசங்கம் பண்ணினாங்க, எங்கும் பிரசங்கம் பண்ணினாங்க. எங்கும் பிரசங்கம் பண்ணினபடினால தேவன் என்ன செய்தாரு? நல்ல கவனிங்க. கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார்.
அப்ப நீங்க ஒரு கல்லா இருந்தீங்கன்னா, அசையாதவங்களா இருந்தீங்கன்னா, எங்கும் ஆண்டவரை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறவர்களா இருந்தா, உங்க கூட ஆண்டவர் கிரியை நடப்பித்து முதல்ல ஆண்டவர் உங்க மூலமா எதை உறுதிப்படுத்துவாரு சொல்லுங்க? வசனத்தை உறுதிப்படுத்துவார். அப்ப நீங்களும் நானும் என்ன செய்யணும்? நிறைய பிரசங்கம் பண்ணணும், சுவிசேஷத்தை சொல்லணும், இயேசுவை குறித்து சாட்சி சொல்லணும், இயேசு செய்த நன்மைகளை சொல்லணும், ரட்சிப்பின் வார்த்தைகளை சொல்லணும், ஜீவனுக்குரிய மார்க்கத்தை சொல்லணும், பரலோக ராஜ்யத்தின் மேன்மைகளை சொல்லணும், ஆண்டவருடைய அதிசயமான நன்மைகளை சொல்லணும். அப்ப கர்த்தர் கிரியை நடப்பிப்பாரு, உங்க மூலமாக வசனத்தை உறுதிப்படுத்துவார். ஏன்னா நீங்க கல்லு, நீங்க கற்களா இருக்கிறீங்க. ஏன்னா உங்க கற்களை கொண்டு தானே பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவர். அப்ப அவர் பிள்ளைகளை உண்டு பண்ணணும்னா, ஆண்டவர் பிள்ளைகளை ரட்சித்து கொண்டு வரணும்னா, முதல்ல நீங்க கல்லாய் மாறணும். வசனத்துல, தேவனுடைய வசனத்துல நீங்க ஒரு கற்களாய் மாறணும், வசனத்துல உறுதிப்படணும், சத்தியத்துல நாட்டப்படணும், அதுல அசையாம இருக்கணும். அப்ப தேவன் உங்க மூலமா கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. அல்லேலூயா. இதைத்தான் ஆதி திருச்சபையில் உள்ள அருமையான முதல் திருச்சபை மக்கள் செய்தார்கள். என்ன செய்தார்கள்? அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் யாரு? நல்லா கவனிங்க. அவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எவர்கள்? ரட்சிக்கப்பட்டவர்கள், ஞானஸ்நானம் பெற்றவர்கள், 3000 பேர் சபையில் சேர்க்கப்பட்டவர்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும். ஏன்னா இவங்க கல்லு. இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்து அடுத்த வாரம் ஆளை பார்க்க முடியாது. மாசத்துக்கு ஒரு முறை கூட சர்ச்சுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். என்ன காரணம்? அது கல்லாகல. அது பரிசேயர் சதுசேயரை போல அது என்ன ஆயிட்டுது? பாவத்தை அறிக்கை பண்ணாமலும் விசுவாசம் இல்லாமலும் எப்படியாவது ஒரு ஞானஸ்நானம் எல்லாரும் எடுக்கிறாங்க, நானும் வந்து எடுக்கிறேன், பரலோக ராஜ்யம் எனக்கு கிடைக்கும், அந்த கண்ணோட்டத்தில் வருது. அதனால சர்ச்சுக்கு வந்தா உண்டு, இல்லைங்க இல்லை. ஆனா ஃபர்ஸ்ட் சபை, முதல் சபை, புதிய ஏற்பாட்டில் உண்டாக்கப்பட்ட முதல் சபை, அந்த சபை ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அவர்கள் செய்த முதல் வேலை ஒரு கல்லாய் மாற்றப்படுவதற்கு, அசையாத ஒரு ஜீவியம் செய்வதற்கு அவங்க முதல்ல இருந்தது அப்போஸ்தலனுடைய உபதேசத்தில். எதில் இருந்தாங்க? அப்போஸ்தலன் எப்படிப்பட்டவர்கள்? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவங்க. அப்ப அவங்க உபதேசத்தில் இருக்கிறவங்களும் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் இருப்பான். விளங்குதா? இதெல்லாம் விவரமா சொல்றதுக்கு நேரம் இல்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எல்லாம் முழுமையா படிச்சு பாருங்க. அப்போஸ்தலர்களுக்கு வந்த பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் மத்தியில் அவங்க எப்படி ஊழியம் செய்தாங்க, சபையை எப்படி நடத்தினாங்க, அந்த காரியங்கள் எல்லாம் அப்போஸ்தலர் 1 முதல் 27ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க முழுமையாக படித்தால் விளங்கிக் கொள்ள முடியும். 28ஆம் அதிகாரத்திலையும் அதை வாசிக்கலாம். நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா நம்ம கலங்கி விடுகிறோம். மக்கெதோனியாவுக்கு பவுலும் சீலாவும் போனாங்க. அங்க மக்கெதோனியா அந்த பட்டணத்தில் போன பிற்பாடு
அங்க உள்ள மக்கள் எல்லாம் சேர்ந்து இவங்களை அடிச்சிட்டான். நல்லா கவனிங்க, ஊரெல்லாம் சேர்ந்து இவங்களை அடிச்சு பவுல் செத்து போகத்தக்கதாக அவனை எடுத்து போட்டுட்டாங்க. ஆனா இந்த அடியெல்லாம் வாங்கிட்டு அடுத்தது ஒரு பட்டணத்தில் போய் அங்க ஒரு வீட்டில் போய் பிரசங்கம் பண்ணி அவங்கள்ட்ட என்ன நேரமா சொல்லிட்டு போனாங்க, நாம் அநேக உபத்திரங்களின் வழியாக தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டியது இருக்கு. எனக்கு அடிபட்டுட்டு இனி சுவிசேஷம் வேண்டாம், பிரசங்கம் வேண்டான்னு வீட்டில் முடங்கி போய் கிடக்கல. அதனால் நீங்கள் அடிக்கடி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அதிகமாக படித்து பாருங்க. எத்தனாயிரம் பிரச்சனை வந்தும் எத்தனாயிரம் உபத்திரங்கள் வந்தும் அவங்க என்ன செய்யலை, பிரசங்கம் பண்ணுகிறத நிறுத்தலை, சுவிசேஷத்தை நிறுத்தலை, ரட்சிப்பின் வார்த்தைகளை நிறுத்தலை, ஆத்தும ஆதாய வேலைகள் அவர்கள் நிறுத்தலை. அதனால தான் அவங்க கல்லு, அவர்கள் யாரு? கல்லு. அசையாதவங்களா இருந்தாங்க, உறுதியானவர்களா இருந்தாங்க, வசனத்தில் நாட்டப்பட்டவர்களா இருந்தாங்க, உபதேசத்தில் உண்மையா இருந்தாங்க. அப்ப முதல்ல ஒரு கல்லின் அனுபவம் உள்ளவங்க எதுல உறுதியா இருக்கணும்? முதல்ல என்ன சொல்லி கொடுத்தேன்? மறந்து வசனத்தில் உறுதியாய் இருக்கணும். மறக்காதுங்க. தூக்கம் வருதா? லைவ்ல கேட்குறாங்க. கேட்டாங்க, தூங்குறீங்க. சோதரம் கல்லு வசனத்தில் உறுதியாக இருக்கும். ரெண்டாவது அப்போஸ்தலர் உபதேசத்தில் உறுதியாக இருந்தாங்க. மூணாவதாக அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம், கல்லா இருக்கிறவங்க உறுதியா இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? சாதிப்பார்களாம். 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள், அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். என்ன விளங்கிக் கொள்ளுகிறோம்? ஏரோது ராஜா பேதுருவை பிடிச்சு ஜெயிலுக்குள்ள போட்டு வச்சான். என்னைய பாருங்க, எங்க பிடிச்சு வச்சான்? ஜெயிலுக்குள்ள பிடிச்சு வச்சுட்டான். ஜெயிலுக்குள்ள பிடிச்சு வச்சப்போ சபையார் அவனுக்காக ஊக்கமா ஜெபிக்கிறாங்க. அவங்க ஊக்கமான ஜெபத்தை பார்த்து அந்த ராத்திரி ஆண்டவர் தூதனை அனுப்பி பேதுருவை விடுதலை பண்ணி கொண்டு வந்தான். பேதுரு வீதியில வந்துட்டாரு, வெளியில வந்துட்டாரு. இப்போ பேதுரு நேர ஜெபிக்கிற வீட்டுக்கு வந்துட்டார். ஒரு கூட்ட மக்கள் எனக்காக ஜெபிக்கிறாங்க, விடுதலைக்காக ஜெபிக்கிறாங்க, ராத்திரி பகலா ஜெபிக்கிறாங்க. இப்ப ஜெபிக்கிறவங்ககிட்ட வந்துகிட்டா கதவை தட்டுறாரு. நம்மள மாதிரிதான் வந்தவர் ரோத, கதவை திறக்கல. சத்தம் கேட்டா புரிஞ்சிடுச்சு. நம்ம ஆட்கள் என்ன செய்வாங்க? அப்படித்தானே இல்லையா? நிறைய மக்கள் அப்படிதான் ஜன்னல் வழியா எட்டி பார்ப்பாங்க, யார் வந்திருக்கார், பிடிச்சிட்டு போயிடுவாங்க. கழுத்தில் கிடக்கிறத பூச்சிட்டு போயிடுவான். இல்லை உள்ள வந்து ஏதாவது கொன்னுட்டு போயிடுவான், இல்லை ஏதாவது எடுத்துட்டு போயிடுவான். வீட்டில் ஆம்பளை வேற இல்லை. அப்படித்தானே? அதனாலதான் அந்த பொண்ணும் திறக்கல. சத்தம் புரிஞ்சிட்டு ஓடி போய் சந்தோஷத்துல உள்ள இருக்கிறவங்களுக்கு சொல்லுகிறா. வெளியில நிக்கிறது பேதுரு, பாஸ்டர் வந்திருக்கிறாரு. அவங்க சொல்லுகிறாங்க, பிதற்றுகிறாய். இதுக்கு பேர் தான் விசுவாசம் இல்லாத ஜெபம். நல்ல ஊக்கமா ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா ஆண்டவர் நேரே அற்புதத்தை செய்தாலும் பிதற்றுகிறாய்.
பிதற்றுகிறாய். இதெல்லாம் ஆண்டவர் செய்ய முடியுமா? முடியாது. ராத்திரியோடு ராத்திரி இந்த அற்புதம் நடக்குமா? நீங்கள் அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு தூக்கம் வருது. நான் என்ன சொன்னாலும் நடக்கும். எங்க நடக்கும்? இங்க உறங்கிட்டு இருக்க. எப்படி நடக்கும்? அங்க ஒரு பிதற்றுகிற ஆவி உள்ள வேலை செய்யுது. ஜெபம் பண்ணோம், நல்லா ஜெபம் பண்ணோம், கடுமையா ஜெபம் பண்ணோம், வேகமா ஜெபம் பண்ணோம், ஊக்கமா ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே காலமா நடக்கணும். ராத்திரி ஃபுல்லா ஜெபம் பண்ணோம். அவர் விடுதலை பண்ணினாரு. இங்க கதவை தட்டி வந்து நிக்கிறான். ஒருத்தரம் திறக்கல, பிதற்றுகிறார். இப்ப கல் என்ன செய்யுது? உறுதியாய் சாதிக்குது. அவங்க மத்தியில உறுதியாய் என்ன செய்யுது? சாதிக்குது. அப்ப உறுதி இல்ல, ஜெபிக்கிறாங்க. உறுதி இல்லாத ஜெபம், விசுவாசம் இல்லாத ஜெபம், கல்லின் அனுபவம் இல்லாத ஒரு ஜெபம் ஆண்டவர் அற்புதத்தை செய்தாலும், விடுதலை கொடுத்தாலும், ஜெயத்தை தந்தாலும், ஜெயிலுக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வந்தாலும் சும்மா பதட்டிக்கிட்டு இருக்காது. இதெல்லாம் ஆண்டவர் செய்தார். நாங்க வக்கீல அனுப்பியாக இதெல்லாம் நடந்தது. சும்மா ஆண்டவர் ஆண்டவர் சொல்லிட்டு தோத்திரம் போட்டுட்டு எல்லாம் இருக்காது. மக்கள் சொல்றாங்களா இல்லையா? அப்படி சொல்லுகிறவங்க மத்தியில கர்த்தரே செய்தார், கர்த்தரே செய்தார், கர்த்தரே செய்தார்னு சொல்லக்கூடிய சாதிக்கிற ரோதைகள் எழும்பணும். அதான் கல்லு, அதான் கல்லு. நான் செய்யல, என்னுடைய திறமை செய்யல, என்னுடைய ஞானத்தினால் நடக்கல, நடந்தது கர்த்தராலே. இது நடந்தது கர்த்தராலே. அந்த விசுவாசம் இருந்தால் காலையில் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஏன்னா நீங்க இந்த காலையில் போகிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு கல்லாய் மாற வேண்டும். அல்லேலூயா. நான்காவதாக ஜெபத்திலே உறுதியாக இருக்கணும். வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். நல்லா கவனிங்க. திரும்ப எல்லாரும் சத்தமா வாசிங்க, என் கூட சேர்ந்து வாசிங்க, அப்பதான் உங்களுக்கு விளங்கும். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். எதுல பொறுமையா இருக்கணும்? திரும்ப வாசிங்க. உபத்திரவத்திலே, திரும்ப வாசிங்க. உபத்திரவத்திலே, திரும்ப வாசிங்க. உபத்திரவத்திலே. கஷ்டமா இருக்கு ஆண்டவருடைய வார்த்தையை திரும்ப திரும்ப வாசிக்கிறதுல. அதுக்கு அர்த்தம் என்னது? கர்த்தருடைய பிள்ளை உபத்திரம் உண்டா? அப்ப என்ன செய்யணும்? சபையை விட்டு ஓடி போகணும், விசுவாசத்தை விட்டு ஓடி போகணும், சத்தியத்தை விட்டு பின்வாங்கி போகணும். அப்படியா? அப்போ இருள் வரும், இருளின் நாட்கள் வரும், உபத்திரவங்கள் வரும், சோதனைகள் வரும். அந்த காலகட்டத்தில் ஒரு கல்லின் ஜீவியம் செய்கிறவங்க அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? எதுல உறுதியா இருக்கணும்? ஜெபத்தில். அப்போ உபத்திரம் வரும் பொழுது, கஷ்டம் வரும் பொழுது, சோதனை வரும் பொழுது, வியாகுலங்கள் வரும் பொழுது, வேதனைகள் வரும் பொழுது, ராத்திரி பகலா என்ன செய்யணும்?
சொல்லுங்க. நான் இத்தனை வருஷமா தோத்திரம் போட்டுட்டு இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் வந்தது மாதிரி தெரியலைன்னு சொல்லிங்கன்னா அது கல் கிடையாது, அது இன்னும் கல்லா மாறல. சரியா? எப்படி? கல்லுள்ளி மாதிரி வீட்டில் இருந்தா போதாது, அப்படி இருக்க சொல்லல. கல் என்ன செய்யணும்? அசையாம உறுதியா ஜெபத்தில் தரித்திருக்கணும். இப்ப இதெல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் ஏன் சொல்லி கொடுத்தாரு? வசனத்தில் உறுதியா இருக்கணும்னு, உறுதியாய் சாதிக்கணும்னு, ஜெபத்தில் உறுதியாய் இருக்கணும்னு, அப்போஸ்தல உபதேசத்தில் உறுதியா இருக்கணும்னு, இந்த விஷயங்கள் எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லித்தருக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? சொல்லுங்க. நீங்க ரொட்டியாய் மாறுறதுக்கு, சாத்தானுக்கு நிறைய சோறு போட்டு கொடுக்கறதுக்கு. எதுக்கு? சின்ன சின்ன பிரச்சனை வந்தா உடனே என்ன செய்யணும்? இப்ப விளங்கிச்சா இல்லையா? அப்போ நீங்க இடையிடையே பேசணும். என் கூட என்ன செய்யணும்? சிஸ்டர், இடையிடையே என் கூட என்ன செய்யணும்? பேசணும். நான் கேட்கும்போது தப்பான பதிலாக இருந்தால் கூட என்ன செய்யணும்? சொல்லணும். உங்கள் ஞானத்தில் உங்கள் புத்தியில் என்ன வந்ததோ அதை நீங்கள் சொல்லணும். உங்களை திட்டவும் மாட்டோம், நீங்கள் சொல்லணும். அப்போ பேசினாதான் என்ன செய்ய முடியும்? இந்த கொஞ்ச நேரம் தூக்கம் இருக்கும் பார்த்தீங்களா? ஏன்னா அவன் அந்த ஆக்சிடெண்ட் அதுலேயாக வரும், இந்த கொஞ்ச நேரம் தூக்கத்தில். நான் எனக்கு சின்ன வயசில் நல்லா கொட்டடிப்பேன். இதே மாதிரி விழிப்பு ஜெபம் வச்சுருந்து. இப்போ விழிப்பு ஜெபம் வச்சுருந்தால என்னால் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலை. நான் கண்ணை நவுடி, அங்கே நவுடி, இங்கே நவுடி, கொட்டாயெல்லாம். எனக்கு அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஏன்னா எப்பவும் ஒரு கம்பு பக்கத்தில் வச்சுருப்பார் அவர். இடையிடைய அது நார்மலாக ஒன்றும் அடிக்க மாட்டேன், நல்லா ஸ்ட்ராங்காக அடிச்சிருவார். சிலர் சின்ன தட்டாது கொடுப்பாங்க, இவர் அப்படி நல்லா ஸ்ட்ராங்காக அடி தந்துடுவார். சோதரம். அப்போ அன்னைக்கு என்ன மூடில் இருந்தாருன்னு தெரியாது, அவர் ரொம்ப ஆத்மாவில் இருந்தாருன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு. ஸோ அன்னைக்கு என்ன அவர் கண்டுக்கலை. நான் பக்கத்தில் தான் இருந்தார். நான் கொட்டடிச்சு அந்த கொட்டுக்கு மேலேயே படுத்துக்கிட்டேன். சரியா? ஆனால் அந்த தூக்கம் தான் நல்ல இளைப்பாறுதலான தூக்கமாக இருந்தது. என்ன நடந்ததுன்னே தெரியாது. நான் கொட்டுக்கு மேலே படுத்து கிடக்கிறேனா இல்லை பாயில் படுத்து கிடக்கிறேனா எனக்கு தெரியாது. சர்ச்சில் வரக்கூடிய தூக்கம் அப்படிப்பட்ட தூக்கமாக இருக்கும், நல்ல இளைப்பாறுதலின் தூக்கமாக இருக்கும். சரியா? ஓகே, ஸ்தோத்திரம். கவனிங்க. அப்போ ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்துட்டார் 4 முக்கியமான காரியங்கள். வசனத்தில் உறுதியாக இருக்கணும், அப்போஸ்தல உபதேசத்தில் உறுதியாக இருக்கணும், ஆண்டவருடைய விடுதலை காரியத்தை உறுதியாய் சாதிக்கணும், ஜெபத்தில் உறுதியாக இருக்கணும். இப்போ எபேசியரின் புஸ்தகம் 5வது காரியத்தை நம்ம வாசிக்கலாம். எபேசியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிக்கலாம். எபேசியரின் புஸ்தகம். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் வேண்டுதலோடும். எதுக்கு விழிச்சிட்டு இருக்கணுமா? எதுக்கு பிரேயர் பண்ண சொல்றாரு? எதுல உறுதியா விண்ணப்பம் பண்ணணும்னு சொல்றாரு? எதுல மன உறுதி வேணும்னு சொல்றாரு? சகல பரிசுத்தவான்களுக்காக. ஆண்டவரும் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். எத்தனை பேர் எனக்காக ஜெபம் பண்றீங்க? பிரைஸ் காட், ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்யணும். எல்லா பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்யணும்.
அந்த விஷயத்தில் மிகுந்த மன உறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா நீங்க யாரு? நீங்க யாரு? கல்லு. கல் எப்படிப்பட்டது? எல்லா பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்ய மனதில் உறுதி உள்ளவங்களா இருக்கிறாங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே எதுல? கல்லு. கப்பல்ல போறாங்க சீசர்கள். இயேசு கூடவே கப்பல்ல இருக்கிறாரு. ஆனா தலையணை வச்சு அவர் படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் பயங்கர அலை, பயங்கரமான காற்று, படகு அமிழத்தக்கதாக அலை பயங்கரமா அடிக்குது. எல்லாரும் சாக வேண்டிய ஒரு நிலவரத்துக்குள்ள தள்ளப்படுறாங்க. நம்முடைய ஆண்டவர் நோ டென்ஷன், எதை குறித்தும் கவலை கிடையாது. ஆனா இருக்கிறவன் எல்லாம் ஆடிட்டான். நம்ம எல்லாரும் ஆடுவோம், உண்மைதான். ஏன்னா அந்த அளவுக்கு முங்கிட்டு இனி சாக வேண்டியது, அதுக்கு மேல வழியே இல்லை. அப்பதான் ஆண்டவர் எழும்பி, சிலருக்கு தூக்கம் வருது, சாக வேண்டிய நிலவரத்தில் வருகிறார்கள், உயிர் போற நிலவரத்தில் வருகிறது. ஆண்டவர் உங்களை தூக்கி விடணும்னு விரும்புறார். சோதரம். ராத்திரி ஜெபம் ரொம்ப வித்தியாசம். யாரெல்லாம் உறுதியா இருக்கிறாங்கன்னு இதுல தெரிஞ்சுக்கலாம். எத்தனை பேர் கல்லு. சோதரம். அல்லேலூயா. இன்னைக்கு எப்படியும் ஒரு போராட்டத்தில் முடிச்சிருவோம். இன்னைக்கு காலமா கூட்டத்தில் 10 மணிக்கு வெயில் அடிச்சு அதுக்கு மேல ஒரு பெரிய போராட்டம். இவர் வேற கல்லா இருக்கணும்ல. நாங்க எங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சனிக்கிழமை கடைசி நாள் வந்தாலே தொந்தரவு தான். ஏன்னா ராத்திரி ஜெபம், காலமை எப்படியும் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும், பிள்ளைகளுக்கு சாப்பாடு வைக்கணும். இவர் வர 10 மணி கூட்டத்துக்கு சரியாக போயிடணும், என்னத்தையாவது சொல்லிடுவார். ஆண்டவரே இந்த சுமையை லகுவாக்கி தாரும். சோதரம். நல்லா கவனிங்க. இவருக்கு என்ன கஷ்டம்? அன்னைக்கு எல்லாம் முடிச்சுட்டு கிடந்து உறங்குவார். காலம் எழும்பி பிரசங்கத்தை வந்து நீங்கள் டைமுக்கு வரலன்னு சொல்லுவார். இப்படியெல்லாம் நம்ம நிறைய பிளான் பண்ணிட்டு இருப்போம். சோத்திரம். கற்கள் அப்படி இருக்காது. சரி, ஓகே. விசுவாசத்தில் உறுதிப்பட வேண்டும். அப்ப ஆண்டவர் இந்த சம்பவங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறதுக்கு காரணம், நாம் விசுவாசத்தில் கல்லா இருக்கிறோமா? அதனால தான் மார்த்தாளை பார்த்து ஆண்டவர் பேசும்போது கூட, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை, நிறைய விஷயங்களை அவளுக்கு சொல்லி ஆண்டவர் புரிய வச்சு பார்த்தாரு. ஆனா மார்த்தாள் புரிஞ்சுக்கல. உங்களை மாதிரி நம்மளை மாதிரி என்ன சொன்னாலும் மறந்து போறா. ஆண்டவர் ஒன்று சொன்னா பதில் இன்னொன்று கொடுக்குறா. தலையை கேட்டா வாழ சொல்லுவா. மார்த்தாளும் அப்படிதான். இப்போ நான் உங்களை பார்த்து கேட்டேன், கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன பிரசனம்? உடனே சொன்னீங்க நோவாவுடைய ஊழியம். இனி நாளை கேட்பேன் என்ன பிரசங்கம்? அது கல்லு. கல்லு ஞாபகம் இருக்கும், ஆனா அந்த கல்லு என்னெல்லாம் செய்யணும்னா ஞாபகம் இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு வேலை சொல்லணும், அவருக்கு வேலை உங்களை உருவாக்கணும், உங்க வேலை அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். சரியா? ஓகே, ஸ்தோத்திரம். கவனிங்க. இப்போ விசுவாசத்தில் உறுதிப்படும்படியாகத்தான் ஆண்டவர் இந்த படகுல இந்த காரியங்கள் எல்லாம் அனுமதிக்கிறாரு. கடைசியில் காற்றை அவர் அதட்டினாரு, ஒரு நல்ல அமைதி வந்தது.
அமைதி வந்த பிற்பாடு ஆண்டவர் கேட்ட ஒரு கேள்வி, உன் விசுவாசம் எங்கே? உங்கள் விசுவாசம் எங்கே? அப்போ சீசர்கள் விசுவாசத்தில் உறுதிப்படலை. நம்முடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை ஆண்டவர் அனுமதிக்கிறதுக்கு காரணம் நம்ம இன்னும் கல்லாய் மாறலை. எடை யாருக்கு கொடுக்குறோம்? எடையோட தூக்கம் வருதில்லை. அப்போ யாருக்கு சாப்பாடு கொடுக்குறோம்? சாத்தானுக்கு சோறு கொடுக்குறான், வந்து சாப்பிட்டுட்டு போ. ஏன்னா அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். நான் பொய் ஒன்றும் சொல்லலை, வசனத்தை தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தை வாசிக்கலாம். 25, 26 வசனம். எப்படி? நீங்க தூங்கும்போது அந்த வசனத்தை எடுத்து பாருங்க, படிங்க எல்லாரும். மனுஷர் நித்திரை பண்ணுகையில் யார் உள்ள வந்தது? சத்துரு உள்ள வந்து. நான் அந்த நல்ல வசனத்தை உங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்கேன். அவன் அதுக்கு வசனத்துக்குள்ள எதை போட்டுட்டான்? அப்ப தூங்குனா என்ன வரும்? களை. அப்ப களை. அடுத்த வசனம் வாசி, அப்பதான் கொஞ்சம் கூட விளங்கும். நீங்க கதிர் விட்ட பொழுது அதாக சிலவன் நல்லதும் செய்வான், கெட்டதும் செய்வான். புரியுதா? ஏன்னா அவன்கிட்ட பயிரும் இருக்குது, களையும் இருக்குது. ஏன்னா ரெண்டையும் சேர்த்து வளர்த்தியும். அதுக்கு அர்த்தம் என்னது? உள்ள தூக்கம். அவன் தூங்கும் பொழுது கோதுமை விதைக்கும் பொழுது, வசனமாகிய கோதுமையை விதைக்கும் பொழுது கூடவே அவன் தூங்குற நேரம் பார்த்து இடையில யார் உள்ள வந்துட்டா? சாத்தான் உள்ள வந்து களைய என்ன செய்துட்டான்? விதைச்சிட்டு போயிட்டான். இப்ப இது கல்லா இருக்க முடியல. ஏன்னா கூடவே என்ன வளருது? களையும் வளர்ந்துட்டு. அதனால தான் விசுவாசியாகவும் இருப்பார், அவிசுவாசியாகவும் இருப்பார். கல்லின் அனுபவம் அது கிடையாது. அப்ப ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை அனுமதிக்கிறதுக்கு காரணம் நீங்களும் நானும் விசுவாசத்தில் உறுதிப்படுவதற்கு. நீங்க விசுவாசத்தில் உறுதிப்பட்டுட்டீங்கன்னா, ஒரு பெண்ணு சொன்னா, பேதுரை பார்த்து ஒரு பெண்ணு தான் வந்து சொன்னா, நீ அந்த ஆளு கூட இருந்த மனுஷன். விசுவாசம் போயிடுச்சு. பேதுருக்குள்ள இருந்த விசுவாசம், நான் அல்ல, அந்த ஆளை எனக்கு தெரியாது. ஏய், நான் கலிலியாவில் அந்த ஆள் கூட இருந்ததை நான் பார்த்திருக்கிறேன், உன் பேச்சு வெளிப்படுத்துது. சத்தியமா எனக்கு இந்த பாஸ்டர் தெரியவே தெரியாது. இவர் திருநெல்வேலியில் வேலை பார்க்குற ஆளு. யார் சொன்னது இங்க பாஸ்டர்? விசுவாசம் போச்சு. விசுவாசம் போச்சு. ஆனா தேவ அபிஷேகம் வந்து இறங்குச்சு. கல்லாய் மாறினா. எவன் எல்லாம் பேசினானோ அந்த நேரம் எல்லாம் பரிசுத்தாவியில நிரம்பி பேதுரு பதில் கொடுக்கிறார் பாருங்க. ஒரு பொம்பளை பேச்சுக்கு பயந்த ஆளு இப்ப தேவ வல்லமை இறங்கின பொழுது உலகத்தை அசைக்கிற வார்த்தைகளை பேசினார். ஏன்னா அவர் கல்லாய் மாறிவிட்டார். அதுக்கு பிறகு எங்கேயாவது பேதுருக்கு விசுவாச பரீட்சை வந்ததை நம்ம பார்த்துருக்கிறோமா? கொர்நேலிய வீட்டில இருந்து ஆள் அனுப்பும்போது புறப்பட்டு போறதுக்கு சந்தேகத்தில் இருந்தார். ஏன்னா பெர்மிஷன் கிடைக்கல இன்னும். யாருக்கிட்ட இருந்து? ஆமா,
ஆவியானவர் சொன்னார். அதுக்கு எவ்வளோ கீழ்ப்படுதல் பாருங்க. ஆண்டவர் சொல்லாம நான் போக மாட்டேன். அதான் கல்லு. பட்டாளக்காரன் வந்தாலும் சரிதான், நாகமான் வந்தாலும் சரிதான், வேலைக்காரன் வந்தாலும் சரிதான், இராணுவ வீரன் வந்தாலும் சரிதான், நான் இறங்கி போனோன்னாக யார் சொல்லணும்? சொல்லுங்க. இந்த அனுபவத்தில் வரணும். இதான் கல்லுக்கு அனுபவம். ஆண்டவரை சொல்லும், நான் போகணுமா வேண்டாமா. பிள்ளையாம பாருங்க, ராஜா கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு. டே நிறைய பணம் தாரண்டா, வாடா, எனக்காக வேண்டிய அந்த ஜனத்தை கொஞ்சம் சபம் பண்ணவா. இவன் ரெண்டு பக்கம் இருக்கிறான். ஆண்டவரா பாலாக்கா, ஆண்டவரா பாலாக்கா, பணமா ஆண்டவரா. நம்ம ஆளுகிட்ட இப்படி வச்சா இன்னைக்குள்ள காலத்தில் எனக்கு பிள்ளைய மாதிரி தான். ஆண்டவரும் வேணும், பாலாக்கும் வேணும். சொல்லுங்க, ஆண்டவரும் வேணும், பாலாக்கும் வேணும். அது கல்லு கிடையாது. அது கல்லு கிடையாது. வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்கிட்ட இருக்கிறது ஒன்று இருக்குது, தர்றான்ப்பா. அதான் பேதுரு கல்லு. எனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் பெரியவராக இருக்கிறார். எனக்குள்ள இருக்கிறத நான் உனக்கு தருகிறேன். அற்புதம் நடந்தது. இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம். அப்ப என்ன செய்யணும்? விசுவாசத்தில் உறுதிப்படணும் வேண்டாமா? அதுக்கு தான் ஆண்டவர் இந்த சப்ஜெக்ட் எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தார். எபிரேயர் 3ஆம் அதிகாரம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டுக்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராயிருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில். ஆண்டவருக்கு வீடு யாரு? முடிவு பரியந்தம் இந்த 7 விஷயத்தில் நீங்க உறுதியாயிருந்தா ஆண்டவருக்கு வீடாயிருப்பீர்கள். நீங்க தான் ஆண்டவருக்கு வீடு. விளங்குதா? ஆண்டவருக்கு வீடு யாரு? நீங்க தான். முடிவு பரியந்தம், கடைசி மூச்சு போகிறது வரைக்கும் இந்த 7 காரியத்தில் கல்லாய் இருப்பீர்களானால் அவருக்கு வீடாய் மாறிவிடுவோம். ஏன்னா வீட்டுக்கு எஜமான் ஆண்டவர். இந்த வீட்டை தான் கர்த்தர் கட்டுகிறார். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அப்ப எப்படிப்பட்ட கல்லுனால கட்டுறாரு? கைவேலை இல்லாத ஒரு வீடு. அது நித்தியமான வீடு. மகாராஜா வாசம் பண்ணக்கூடிய ஒரு வீடு. அப்ப இந்த மாதத்தின் கடைசி நாளிலே வந்திருக்கிற உங்களையும் என்னையும் தேவன் இப்படிப்பட்ட கற்களாக மாற்றினார். இந்த கற்களின் மூலமாய் பிள்ளைகளை உண்டு பண்ணி மகிமையிலே கொண்டு போய் சேர்க்க விரும்புகிறார். ஆலயத்தை கட்ட விரும்புகிறார். எத்தனை பேர் விரும்புறீங்க? என்னையும் ஆண்டவர் கல்லாய் மாற்றும். நம்ம ஜெபிக்க போகிறோம். உடைய சோர்வுகள், உங்களுடைய அசதிகள், நித்திரை மயக்கங்கள் முடிஞ்சா எழும்பி நில்லுங்க. எல்லாத்தையும் நீக்கிவிட்டு
கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், நம்மளை நாமே உணர்வோம். ஆண்டவர், நான் ஒரு கல்லா இல்லை அப்பா, என்னால் சாத்தான பட்டினி போட முடியலப்பா, பலமுறை நான் பிரயாசப்பட்டாலும் என்னால் முடியலப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு என்னை அப்பா உம்முடைய வசனத்தினாலே நிரப்பி இருக்கிறீங்க. இந்த வசனங்கள் ஒன்றும் வீணாய் போகக்கூடாதப்பா, இந்த வசனங்கள் ஒன்றுமே வீணாய் போகக்கூடாதப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுதபடலரதிடபடரதிடபெகரபிரா. ஹல்லேலூயா. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு மேலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு மேலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. அல்லேலூயா. குறைவுகள் உண்டு, பசி உண்டு, ஆனா கற்களாகிய உங்களை ரொட்டியா ஆண்டவர் மாற்ற மாட்டாரு. உபத்திரவங்கள் உண்டு, ஒண்ணு செய்யுங்க, பொறுமையா இருங்க, ஜெபத்துல உறுதியாய் தரித்திருங்க. ஏன்னா நீங்க ஒரு கல்லு, உங்க மூலமாய் ஆண்டவர் பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவர். ஆண்டவர் சொன்னார், உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். கொஞ்ச நேரத்தில் நம்ம முடிக்க போகிறோம். உங்களை நான் சோதிக்க விரும்பல. உங்க நிலைமைகளை பார்க்கும்போது பரிதாபமா தான் இருக்கு, அதனால தான் முடிக்க விரும்புகிறேன். கொஞ்ச நேரமாவது எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே ஒரு கல்லாய் மாற்றம், ஆண்டவரே ஒரு ஜீவனுள்ள கல்லாய் மாற்றம், ஆண்டவரே ஒரு உயிருள்ள கல்லாய் மாற்றம், ஆண்டவரே அசையாய் உறுதியாய் இருக்கிற கல்லாய் மாற்றம், ஆண்டவரே எஜமான் கட்டுகிற கட்டிடத்திலே வைக்கப்படுகிற ஒரு கல்லாய் என்னை மாற்றம், ஆண்டவரே. இந்த கொஞ்ச நேரத்தில் கூட, இந்த ராத்திரி நேரத்தில் கூட என்னை அங்கேயும் எங்கேயும் அசைய பண்ணுகிற கற்களாய் நான் இல்லாம, ஆண்டவரே நீர் இருக்கிறவராகவே இருக்கிறீர், உம்மை போலவே
ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன் நான். எல்லாரும் கைத்தடி பாடுவோம். ராஜா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன் நான், எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. நீ அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. தேவா எத்தனை நன்மைகள், எப்படி நன்றி சொல்வேன் நான், எப்படி நன்றி சொல்வேன். தேவா எத்தனை நன்மைகள், எப்படி நன்றி சொல்வேன் நான், எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றியுள்ள இருதயத்தோடு, நன்றியுள்ள இருதயத்தோடு ஹல்லேலூயா. என்னையும் உடைய வசனத்திலே உறுதிப்படுத்தும் ஆண்டவரே, என்னையும் ஜெபத்திலே உறுதிப்படுத்தும் ஆண்டவரே. ஒரு 10 நிமிடம் கூட ஜெபத்தில் ஒரு கல்லாய் மாற ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே, என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே, என்னை பயன்படுத்தும். ஹல்லேலூயா. எலியா கர்த்தருக்கு முன்னாடி அப்பவன் நிற்கிற மனிதன் கொஞ்ச நேரம் கூட நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஒரு கல்லாய் மாறுவதற்கு உன்னை அர்ப்பணம் செய்ய முடியாதோ? இத்தனை பலவீனமாய் காணப்படுகிறாயோ? ஆமென். சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா. யோபுக்கு கொடிய வியாதி வந்தது. மனைவியும் தூசித்து ஜீவனை விடும்படியாக சொன்னாள். ஆனா யோபு ஒரு கல்லை போல இருந்தார். எப்படி இருந்தாரு? அவங்க சிநேகிதரெல்லாம் வந்து ரொம்ப நிந்தையான வார்த்தைகள் எல்லாம் பேசினாங்க. ஆனா யோபு எப்படி இருந்தாரு? வாயை திறந்து சொல்லுங்களேன், கலை போல இருந்தார். உபத்திரவத்தில் எப்படி இருக்கணும்? பொறுமையா இருக்கணும். ஏன்னா சங்கீதம் 93:2 சொல்லுகிறது, கர்த்தருடைய சிங்காசனம் உறுதியாக இருக்கிறது, அதுல மாற்றம் இல்லை, இருக்கிறவராகவே இருக்கிறார். நம்ம யோசேப்பை எடுத்துக்குவோம். யோசேப்பை எடுத்துக்கிட்டா அவரு சாகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு. எதை குறித்து சொன்னாரு? எலும்புகளை குறித்து சொன்னாரு. உறுதியா சொல்லிட்டாரு, இந்த எகிப்தில் மட்டும் என் எலும்பு என்ன செய்யக்கூடாது. அப்பாடா, எதுல உறுதி? கானானுக்குள்ள போகணும். ஆண்டவர் வாக்கு பண்ணின தேசத்துக்குள்ள என்னுடைய எலும்பாவது போகணும்.
இந்த உலகமாகிய எகிப்துக்குள்ள என் எலும்பு கூட என்ன செய்யக்கூடாது. நமக்கு எலும்பு போனா என்ன, போகாத போனா என்ன, எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு ஆளை விடுங்க ஐயா. சோதரா, நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசினே, உம்முடைய நல்ல வார்த்தைகளை கொடுத்தீரப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசின இந்த வார்த்தையின்படி நாங்கள் ஒரு கல்லை போல உறுதியாயிருந்து சாத்தான பட்டினி போடணும்ப்பா. அந்த மன உறுதியோடு தம்முடைய பிள்ளைகள் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும், ஆசீர்வாதத்தை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காருவோம். உங்களை விட போறதில்லை இன்னைக்கு.